நாங்க பாத்துக்கிறோம். ஆமாக்கா, நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட நம்ம ஒத்த ரோசாக்கு ஒரு மொட்டையை போட்டுறதுன்னு நான் நேர்த்தி கடன் பண்ணிட்டேன்க்கா. என்னது, எனக்கு மொட்டையா? நீ பெரிய பொண்ணு என்ன சொல்ற? ஆமா ஒத்த ரோசா, இப்படி எல்லாம் நேர்த்தி கடன் பண்ணாதான் நம்ம நினைச்ச காரியம் சீக்கிரம் கை கூடுமாமா. அதுக்கு என்ன ஏன் கோத்து விடுற? நீ வேணா மொட்டையை போட்டுக்கோ, இல்ல உன் புருஷனுக்கு போட்டு விடு, உன் பிள்ளைக்கு போட்டு விடு. இதுல என்ன எல்லாம் இழுக்காத சொல்லிட்டேன். நேர்த்தி கடன் பண்ணிட்டாலாமா? நேர்த்தி கடன் ஆளப்பாரு. ஆமாங்கா, 6 மாசங்கிறது நல்ல ஒரு டைம் தான் அந்த பிள்ளைக்கு இதெல்லாம் மறக்க. ஆமா ஆமா, நல்ல டைம் தான். பின்ன என்ன கோமதி, நீ முதல்ல வாடகைக்கு ஒரு வீட்டை பாரு. இங்க இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் அங்க போடு. இந்த வீட்டை இடிச்சு நீ கட்ட ஆரம்பி. அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். சரியா? எல்லாம் மாறும், எதுவுமே அப்படியே இருந்துடாது. காலம் ஓட ஓட எல்லாமே மாறும். எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கணும். கோமதிக்கா, கெட்டதுலேயே ஒரு நல்லதுங்கிற மாதிரி நீங்கள் அந்த பையனை கூப்பிட்டு வச்சு பேசிட்டீங்க. அவனா இதானே கட்டிக்க மாட்டேன்னு சொல்லி போனா. இப்போ உங்கள் பிள்ளைக்கு அவனை பற்றி நல்லா புரிஞ்சிருச்சு இல்லையா? ஒருவேளை நாளைக்கு உங்கள் பிள்ளைய வேறு இடத்துல கட்டி கொடுத்துருந்தாலும், அங்கே ஏதாவது புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வந்திருந்தாலும், உங்கள் பிள்ளைக்கு உங்கள் மேலே தானே கோவம் வந்திருக்கும். நான் முதலே லவ் பண்ண பையனையே கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்காதே.